வெல்கம் டு ஈஸி சமையல் பூங்கொடி. நம்ம இப்போ வெஜ் பிரிஞ்சி செய்யலாமா? எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டு பட்டை லவங்கெல்லாம் போட்டு இலெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டு பொன்னிறமானது 1 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் போட்டு அதுக்குள்ளே கொத்தமல்லி, புதினா, தயிர் போட்டு அரைச்சி எடுத்து அப்படியே ஊற்றிட்டு ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட் போட்டுடலாம். 2 பச்சை மிளகா போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடலாம். தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு கல் உப்பு போட்டு அப்படியே தொக்கு மாதிரி ஆகிடும். ஆன பிறகு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அதுக்குள்ளே தவாவில் இந்த பக்கம் ப்ரெட்டை கட் பண்ணி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டு வறுத்து எடுத்துக்கின்னு தண்ணி கொதிச்சதான் அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு அரிசியும் ஒரு திட்டத்துக்கு கொதிச்சு வரும்போது பற்றி நல்லா கொதிச்சு வந்த பிறகு இந்த மாதிரி திட்டமாக வரும்போது நம்ம ப்ரெட்டை எடுத்து அடிக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். கொத்தமல்லி போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் சிம்மிலே விட்டுட்டோமோ. ஓப்பன் பண்ணி பார்த்தா 15 நிமிஷம் கழிச்சு பிரிஞ்சி ரெடி.